நண்பர்களே, இன்றைய டிஜிட்டல் உலகில் நாம் ஒரு நாளைக்கு சராசரியாக 34 ஜிபி தகவல்களை உள்வாங்குகிறோம். 5000+ விளம்பரங்களை பார்க்கிறோம். 150 முறை போனை செக் செய்கிறோம். இந்த ஓயாத சத்தத்தில் நம்முடைய ஐம்புலன்கள் கண், காது, மூக்கு, நாக்கு, தொடு எல்லாம் அலைக்கழிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன ஒரு வரி இன்றைய உலகிற்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலன்களை அடக்கி உண்மையான ஒழுக்கத்தில் நிற்பவரே நீண்ட காலம் வெற்றி பெறுவார். இன்று நாம் கேட்கப் போவது இந்த குறளை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உலகையே மாற்றிய ஒரு நவீன கலைஞனின் கதை. 2015ஆம் ஆண்டு மும்பையில் அர்ஜுன் என்ற 32 வயது கட்டிடக்கலை நிபுணர் இருந்தார். பிரில்லியன்ட் டிசைனர். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை. அவரால் ஒரு நிமிஷம் கூட அமைதியாக உட்கார முடியாது. காலை 6 மணிக்கு எழுவார். உடனே போனை எடுப்பார். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், இமெயில், நியூஸ் 30 நிமிடங்களில் 200+ தகவல்கள். ஆஃபீஸில் டிசைன் செய்யும்போது பின்னணியில் ஸ்பாட்டிஃபை, யூடியூப், பாட்காஸ்ட் எல்லாம் ஒரே நேரத்தில். மதிய உணவு சாப்பிடும்போது நெட்ஃப்ளிக்ஸ். இரவு தூங்கும் முன் 2 மணி நேரம் சோஷியல் மீடியா ஸ்க்ரோல். அர்ஜுனின் மூளை ஒரு இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் நிலையில் இருந்தது. அவருக்கு தூக்கமின்மை, ஆங்ஸைட்டி, கிரியேட்டிவ் பிளாக் வந்தது. மிக முக்கியமாக அவருடைய டிசைன்கள் எல்லாம் காப்பி பேஸ்ட் போல ஆகிவிட்டது. ஒரிஜினாலிட்டி இல்லை. ஒரு நாள் அவருடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ரிஜெக்ட் ஆனது. கிளையண்ட் சொன்னார், அர்ஜுன், உங்க டிசைன்களில் ஆத்மா இல்லை. எல்லாம் வெறும் டெக்னிக்கல் பர்ஃபெக்ஷன் தான், மனித உணர்வு இல்லை. இது அர்ஜுனுக்கு பெரிய அதிர்ச்சி. அவர் 3 மாத விடுப்பு எடுத்து இந்தியா முழுவதும் பயணம் செய்ய முடிவு செய்தார். எனக்கு என்ன தவறு நடக்கிறது என்று தேட. அர்ஜுன் ராஜஸ்தானில் உள்ள ஒரு சிறிய கிராமத்திற்கு சென்றார். அங்கு ஒரு 80 வயது மூதாட்டி சகுந்தலா தேவி பாரம்பரிய ஸ்டெப் வெல், படிக்கிணறு கட்டும் கலைஞர். அந்த ஸ்டெப் வெல் 400 ஆண்டுகள் பழமையானது. ஆனால் இன்னும் உறுதியாக நின்றது. அர்ஜுன் ஆச்சரியப்பட்டார். பாட்டி, நீங்கள் எப்படி இவ்வளவு காலம் நிற்கும் கட்டிடத்தை கட்டுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன சாஃப்ட்வேர் பயன்படுத்துகிறீர்கள்? என்ன மாடர்ன் டெக்னாலஜி? சகுந்தலா தேவி புன்னகைத்தார். தம்பி, நான் ஒரு சாஃப்ட்வேரும் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் நான் ஒரு விஷயம் செய்வேன். அவர் ஒரு சிறிய அறைக்கு அர்ஜுனை அழைத்து சென்றார். அந்த அறையில் ஜன்னல்கள் இல்லை. ஒரு சிறிய விளக்கு மட்டும் எரிந்து கொண்டிருந்தது. இங்கே உட்காரு. 7 நாட்கள். ஒரு நிபந்தனை, இந்த 7 நாட்களில் நீ போன் பயன்படுத்தக்கூடாது, புத்தகம் படிக்கக்கூடாது, யாருடனும் பேசக்கூடாது. உணவு மட்டும் நான் கொடுப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். இந்த அறையில் உட்கார்ந்து உன்னுடைய ஐம்புலன்களை கவனி. அர்ஜுனுக்கு முதல் 2 நாட்கள் நரகம் போல இருந்தது. 1ஆம் நாள் போன் இல்லை என்ற பயம், என்ன எமர்ஜென்சி வந்தால் என்ற கவலை. காதுகளில் ஃபேண்டம் நோட்டிஃபிகேஷன் சத்தம் கேட்டது. 2ஆம் நாள் வயிறு பசித்தது. ஆனால் சாப்பிடும்போது கூட டிவி, போன் இல்லை. சாப்பாட்டின் சுவையை உணர முடியவில்லை. 3ஆம் நாள் திடீரென ஒரு விஷயம் நடந்தது. அர்ஜுன் தன்னுடைய மூச்சுக்காற்றை கேட்க ஆரம்பித்தார். சி, ஹா என்ற சத்தம். அதுவரை 32 வருடங்களாக அவர் தன்னுடைய மூச்சை கேட்டதே இல்லை. 4ஆம் நாள் கண்கள் மூடினாலும் உள்ளே ஒரு விஷுவல் நாய்ஸ் இருந்தது. ஆயிரக்கணக்கான இமேஜஸ், இன்ஸ்டாகிராம் போஸ்ட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், யூடியூப் வீடியோஸ் எல்லாம் மூளையில் ஓடிக்கொண்டிருந்தது. 5ஆம் நாள் அர்ஜுன் ஒரு விஷயம் புரிந்து கொண்டார். என்னுடைய கண்கள் பார்க்கின்றன, ஆனால் நான் பார்ப்பதில்லை. என்னுடைய காதுகள் கேட்கின்றன, ஆனால் நான் கேட்பதில்லை. என்னுடைய ஐம்புலன்கள் எல்லாம் ஆட்டோ பைலட்டில் ஓடுகின்றன. 6ஆம் நாள் அமைதி வந்தது. மூளையில் ஓடிய நாய்ஸ் குறைந்தது. ஒரு தெளிவு வந்தது. 7ஆம் நாள் சகுந்தலா தேவி வந்தார். தம்பி,
இப்போது என்ன உணர்கிறாய்? அர்ஜுன் கண் கலங்கினார். பாட்டி, எனக்கு இப்போதுதான் புரிகிறது. நான் இதுவரை உலகத்தை பார்த்ததே இல்லை. நான் பார்த்தது எல்லாம் திரைகளைத்தான். ஃபோன் ஸ்கிரீன், டிவி ஸ்கிரீன், கம்ப்யூட்டர் ஸ்கிரீன், என்னுடைய ஐம்புலன்கள் எல்லாம் டிஜிட்டல் ஆகிவிட்டன. அவை உண்மையான உலகத்தை உணர மறந்துவிட்டன. சகுந்தலாதேவி சொன்னார், தம்பி, இதுதான் வள்ளுவர் சொன்ன பொறிவாயில் ஐந்தவித்தான். பொறி என்றால் ஐம்புலன்கள். அவை வாயில் வழியாக உள்ளே நுழையும் தகவல்களை அவித்தான், அதாவது கண்ட்ரோல் செய்தான். அவனே உண்மையான கலைஞன். நான் ஸ்டெப்வெல் கட்டும்போது நான் கண்களை மூடிக்கொண்டுதான் டிசைன் செய்வேன். ஏனென்றால் கண்கள் பார்க்கும் எக்ஸ்டர்னல் பியூட்டியை விட மனக்கண் பார்க்கும் இன்னர் விஷன் தான் நிலையானது. அர்ஜுன் மும்பை திரும்பினார். ஆனால் அவர் இனி பழைய அர்ஜுன் அல்ல. அவர் ஒரு புதிய மெத்தடை உருவாக்கினார், சென்சரி டிசிப்ளின் ஆர்கிடெக்சர். அவர் செய்த 5 மாற்றங்கள். 1. காலை 5-7 AM டிஜிட்டல் டீடாக்ஸ். எழுந்தவுடன் போனை தொடுவதில்லை. 2 மணி நேரம் மௌனம். நேச்சர் வாக், ஆனால் ஹெட்போன்ஸ் இல்லை. கண்கள் இயற்கையை பார்க்கும், ஸ்கிரீன் அல்ல. 2. டிசைன் ப்ராசஸில் பிளைண்ட் ஸ்கெட்சிங். ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது முதல் 3 நாட்கள் கம்ப்யூட்டர் பயன்படுத்த மாட்டார். கண்களை மூடிக்கொண்டு கிளையண்டை சந்திப்பார். அவர்களுடைய வாய்ஸ் டோன், பிரீதிங் பேட்டர்ன், பாடி லாங்குவேஜை கவனிப்பார். பின்னர் கண்களை மூடிக்கொண்டு ஸ்கெட்ச் செய்வார். இது அவருக்கு இன்னர் விஷனை கொடுத்தது. 3. உணவு உண்ணும்போது முழு கவனம். சாப்பிடும்போது ஃபோன், டிவி, கான்வர்சேஷன் எதுவும் இல்லை. ஒவ்வொரு வாய் உணவின் சுவையையும், டெக்ஸ்சரையும், அரோமாவையும் உணர்வார். இது அவருடைய டேஸ்ட் சென்ஸை ஷார்பன் செய்தது. இதே பிரிசிஷனை டிசைனில் பயன்படுத்தினார். 4. இரவு 9 PM பிறகு நோ ஸ்கிரீன்ஸ். கேண்டில் லைட்டில் புத்தகம் படிப்பார், பிசிக்கல் புக். ஜேர்னல் எழுதுவார். 10 PM தூங்குவார். 5. வாரம் ஒரு நாள் கம்ப்ளீட் சைலன்ஸ். ஞாயிற்றுக்கிழமை முழுதும் பேச மாட்டார். ஃபோன் ஆஃப், யாருடனும் தொடர்பில்லை. இது அவருடைய மூளைக்கு ரீசெட் பட்டனானது. முடிவு என்ன? 6 மாதங்களில் அர்ஜுனின் டிசைனில் ஒரு புதிய சோல் வந்தது. அவர் டிசைன் செய்த மெடிடேஷன் சென்டர் இன் கேரளா 2018 இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் அவார்ட் வென்றது. ஜட்ஜஸ் சொன்னார்கள், "This building doesn't just look beautiful, it feels alive. It has a soul." அர்ஜுன் இன்று இந்தியாவின் டாப் 10 சஸ்டெயினபிள் ஆர்கிடெக்ட்ஸில் ஒருவர். அவர் சொல்கிறார், என்னுடைய வெற்றிக்கு காரணம் நான் கற்றுக்கொண்டது ஒன்றுதான், ஐம்புலன்களை அடக்குவது. அவை என்னை கண்ட்ரோல் செய்யட்டும் என்றால் நான் ஸ்லேவ் ஆகிவிடுவேன். நான் அவைகளை கண்ட்ரோல் செய்தால் நான் மாஸ்டர் ஆகிறேன். நண்பர்களே, இது கதையல்ல. இது 2024 நடந்த உண்மை சம்பவம். திருவள்ளுவர் சொன்ன பொறிவாயில் ஐந்தவித்தான் என்ற குறள் இன்றைய டிஜிட்டல் உலகிற்கு மிகவும் பொருத்தமானது. நாள் ஒன்றுக்கு நம் கண்கள் 10,000+ இமேஜஸ் பார்க்கின்றன. நம் காதுகள் 500+ சவுண்ட்ஸ் கேட்கின்றன. நம் விரல்கள் 2000+ டைம்ஸ் போனை தொடுகின்றன. இந்த சென்சரி ஓவர்லோடில் நம் மூளை நம்பாகிவிடுகிறது. உண்மையான சுவை, ஒலி, காட்சி எதையும் உணர முடியவில்லை. உங்களுக்கான 7 நாள் சவால். நாள் 1-2 காலை எழுந்தவுடன் 30 நிமிடம் போன் டச் செய்யாதீர்கள். நாள் 3-4 ஒருவேளை உணவை மௌனமாக போன் அல்லது டிவி இல்லாமல் சாப்பிடுங்கள். நாள் 5-6 இரவு 9 PM பிறகு ஸ்கிரீன் பயன்படுத்தாதீர்கள். நாள் 7 1 மணி நேரம் கண்களை மூடிக்கொண்டு அமருங்கள். உங்கள் மூச்சை மட்டும் கவனியுங்கள். இந்த 7 நாட்களில் உங்களுக்குள் ஒரு இன்னர் விஷன் விழிக்கும். அதுதான் வள்ளுவர் சொன்ன பொய்தீர் ஒழுக்க நெறி, உண்மையான களங்கமில்லாத வாழ்க்கை முறை. அந்த நெறியில் நிற்பவர்கள்தான் நீடு வாழ்வார், நீண்ட காலம் அர்த்தமுள்ள வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்வார்கள். முயற்சி செய்யுங்கள், மாற்றம் வரும். வணக்கம்.